ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க 7 நாள் 7 வெரைட்டி சாதம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்துங்க எக் ரைஸுங்க. இந்த எக் ரைஸ் வந்து மத்தியானம் நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்தா கூட ட்ரையே ஆகாமல் நல்ல சொதப்பெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ஒரு டம்ளர் சாதம் மட்டும் வடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. 2 முட்டை இருந்தால் 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க இது செய்யறதுக்கு. கடாய் வச்சுங்க, எண்ணெய் போட்டிருக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இப்போ போட்டுக்கலாங்க. நான் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துனா தான் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் தாராளமாகவே வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சாப்பாடு ட்ரை ஆகாமல் நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ இது வந்து நல்ல வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் விட்டுருவோங்க. இது கூட வந்து நான் கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. கேப்சிகம் போட்டு செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்குங்க. கேப்சிகம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. கேப்சிகம் அவசியமாக போடணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இதுவும் வந்து அந்த எண்ணெயோடையே நல்லா பரட்டி விட்டுருங்க. எண்ணெயில் வெங்காயத்தோடையே பரட்டி விட்டுட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப வேகக்கூடாதுங்க. கொஞ்சம் சாப்பிட்றப்ப க்ரன்ச்சியாக கரெக்ட் முறக்குன்னு இருந்தால் தான் அந்த கேப்சிகம் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டாங்க. உப்பு சேர்த்து வதக்கி விடுறப்ப சீக்கிரமாக வதங்கி வருங்க. அதுக்காக தான் இப்போ வந்து நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எவ்வளோ சாப்பாடு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாடு தாளிக்கு போகிறோங்க. அதனால வந்து ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துருங்க. அதே மாதிரி நல்ல ஜூஸியும் சீக்கிரமாக நமக்கு கிடைக்குங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம மசாலா தூள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூளுங்க, அப்புறமா வந்து கொஞ்சம் கரம் மசால், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதையும் போட்டு அந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுருங்க. எண்ணெயில் பரட்டி விட்டால் அந்த மசாலா பவுடரோட பச்சை வாசம்லாம் போயிடுங்க. அதுக்காக தான் அதையும் வந்து இந்த எண்ணெயிலே போட்டு பரட்டி விட்டுருங்க. மல்லித்தூள் வந்து போடுறதா இருந்தால் போட்டுக்கலாங்க, இல்லைன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஆனால் கண்டிப்பாக கரம் மசால் போடணுங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல இல்லைங்களா, அதுக்காக நான் கொஞ்சம் புதினா போட்டுக்கிறேங்க. புதினா போட்டு செய்கிறப்ப அந்த முட்டையோட வாசம் வருமோன்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம புதினாவோட ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து 3 முட்டை வந்து நான் போட்டுக்கிறேங்க. அந்த நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவை வந்து ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டுங்க. அதே கடாயிலேயே வந்து 3 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேங்க. முட்டையை உடனே வந்து கலரிடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் வந்து அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தான் அது வந்து கலர்றப்போ நமக்கு வந்து பெருசாக அந்த முட்டை வந்து இருக்குங்க. இல்லைன்னா ரொம்ப பொடி மாசாட்டம் ஆகி கவுச்சி வந்த மாதிரி ஆகிடுங்க. அதுக்காக தான் ரொம்ப கலரக்கூடாதுங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறப்பயே வந்து அந்த மசாலாவோட கலந்து விட்டுட்டிங்கன்னா அதே உடஞ்சி நமக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே அந்த முட்டை வந்து இருக்குங்க. ரொம்ப போட்டு கலர்னோம்னா அது பொடி மாசாட்டம் ஆகி முட்டையோட கவுச்சி வந்து சாப்பாட்டில் இறங்கிடுங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா உதிரியாக வந்து சாப்பாடு வடித்து வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த சாப்பாடு வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதை வந்து இது கூட சேர்த்துட்டு ரொம்ப போட்டு உடச்சி கலராமல் அப்படியே லைட்டாக அந்த கரண்டியில் அப்படியே அழுத்தின மாதிரி தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா போதுங்க. சூப்பராக நம்மளோட முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து விருப்பமான சாதமாக இருக்குங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நீங்கள் வந்து லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்குறப்போ நல்ல கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஃபில்லிங்கான ஒரு சாப்பாடாக இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க. மேலே வந்து திரும்ப வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட முட்டை சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ நீங்கள் லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுங்க. சாயந்தரம் வந்து சொல்லுவாங்க பாருங்களாங்க, அம்மா சூப்பராக இருந்ததுங்கம்மா முட்டை சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து சூப்பரான சாப்பாடாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு எப்போ உங்களுக்கு வந்து டைம் கிடைக்குதோ, இல்லை எப்போ உங்களுக்கு அந்த முட்டை இருக்குது வீட்டில் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அது மாதிரி சமயத்தில் வந்து செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நான் லஞ்ச் பேக்ஸில் வந்து பேக் பண்ணி தரேங்க. இது கூட வந்து சும்மா வந்து 2 ஆனியன்ஸ் இது மாதிரி கட் பண்ணி மேலால் போட்டுருங்க. இந்த ஆனியன்ஸ் வந்து அந்த சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. வெறும் சால்ட்டு எதுவுமே போடாமல், லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சுடாமல் வெறும் ஆனியன்ஸ் அப்படி மெலிசாக கட் பண்ணி அந்த சாப்பாடோடு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.